இன்னைக்கு ஒரு கோஸ்ட் வீடியோ தான். நீங்க நிறைய பேர் வந்து கோஸ்ட் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கீங்க. அதனால தான் கோஸ்ட் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் இப்போ என்ன கமெண்ட்னு சொல்றேன் பாருங்க. 12 மணிக்கு பெட்டர் மாஸ் லைட்டை வச்சுட்டு ஒரு தூக்கு சட்டியில பிரியாணி அசைவம் ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம 3 உண்டியை கீழே பிடிச்சி வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போதோ பெட்டர் மாஸ் லைட்டை ஆன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பெட்டர் மாஸ் லைட் ஆஃப் பண்ணிடணும்னா அந்த 3 உண்டியில் ஒரு உண்டியை எதாவது காணாமல் போவோம், ஏதாச்சும் ஒரு அசைவு தெரியும் சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் டாஸ்க்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். தேங்காய் ஏந்தி நின்று இருக்குது இங்கே. அதுவும் இல்லாமல் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு ரவுண்டாக போட்டு நடுவில் உள்ளே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்கோம். அப்படியே அசைஞ்சிருக்கு. இங்கே நிறைய அமானுஷம் விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் இங்கே இந்த வீடியோலாம் சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் அள்ளு கிளம்புறது பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கோஸ்ட் வீடியோ போட்டு. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் அடர்ந்தே இருக்குது. எங்களை சுற்றி யாருமே இல்லை. ஒரு ஹெல்ப்பு கூப்பிட்டாவோட யாரும் வர மாட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் அடிச்சு தான் ஓடி போனோம். ஏதாச்சும் வந்துதான் நம்ம வந்து இந்த டாஸ்க்கை பண்ணுவோம். அப்படின்னு தெரியும். பக்கத்துலேயே சுடுகாடு இருக்குது. இதை சுற்றியும் வயல், இந்த சுற்றியும் வயல். இது ஒரு ஊரோட எல்லை. இது ஊரோட எல்லை தான் தெரியும்ல, பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்துருக்கு நம்மளுக்கு. அதேமாரி இந்த 3 வண்டியில் ஏதாச்சும் ஒரு உண்டை காணாமல் போதா சொல்லிட்டு பார்ப்போம். கொஞ்சம் பயமாக இருக்குது. தச்சு விட்டு பண்ணதுனால வாங்க எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பண்ணுவோம். வாங்க போகலாம். நானும் கொஞ்சம் முன்னாடியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்பதான் ஃபுட்டுலாம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம கொடுத்த டபராவிலேயே பிரியாணியை வாங்கிட்டேன். சுட சுட பிரியாணி வாங்கி வச்சு இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 12 மணிக்கு அப்புறம் தூக்கு தட்டி எடுத்துட்டு நானும் நடு இரவுல கிளம்ப ஆரம்பிச்சேன். போற இடம் ஃபுல்லா செம்ம இருட்டா, அடர்ந்த இருட்டாவும் இருக்குது. இதை பார்த்துட்டு நான் ஏதோ உருவம் நின்று நினச்சிட்டேன். பயமாக இருந்தது பார்க்கறதுக்கு. எது வரும் தலை 2 உடம்பு மாரி இருக்கிறத பார்க்கறதுக்கு. ஒருத்தவங்க புதைச்சிருக்காங்க போல். அப்புறம் ஈரமாக இருக்குது மண். வாங்க அப்படி பார்ப்போம். போயிட்டு ஃபுல்லாக மழைனால தண்ணி வந்துட்டுருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம உள்ளே ஏறி இறங்கி போவோம். இவ்வளோ தண்ணியாக சேராக இருக்குது பாருங்க. இவ்வளோ தண்ணி சேராக இருக்குது பாருங்க. நம்மளுக்கு அசையுது. இந்த புல் மட்டும் அசையுது. ஃபுல்லாக அப்படியே காடு இதுவாகிட்டுருக்கு. ஃபுல்லாக அந்த புல் வளர்ந்து இதுவாகிட்டுருக்கு. நம்ம டாஸ்க்கை பண்ணுவோம். வாங்க. நான் டாஸ்க்கை பண்ணது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் போன வாட்டி தேங்காய் அந்த முனையை தான் ஊர் அள்ளியோட வச்சு பண்ணோம். இல்லாட்டி இங்கேயே பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி பக்குன்னு இருந்துங்க. ரொம்ப நாள் டச்சு விட்டு பண்ணுறோமா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ப்ரோ கோஸ்ட் வீடியோ போடுங்க, கோஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நேர்லேயும் பார்த்தா ப்ரோ கோஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதில் நம்ம கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ உங்களை பழைய நாகராஜெல்லாம் பார்க்கவே முடியல, நீங்கள் கோஸ்ட் வீடியோ போட மாட்டீங்க, நீங்கள் பழைய நாகராஜ் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் கோஸ்ட் வீடியோ சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்காங்களே சொல்லிட்டு தான் கோஸ்ட் வீடியோ போடுறேன். நம்ம செம்ம குளிருங்க. அங்கே வரவே முடியல, பயங்கரமாக குளிருது. வண்டி தான் இருக்கு என்கிட்ட. பயங்கரமாக குளிருது. வண்டியில் சுத்தமாக வரவே முடியல. ஏன்னா எங்கள் வீடெல்லாம் சிட்டி அவ்வளோலாம் இருக்காது. வில்லேஜில் வந்தால் தான் நம்ம கோஸ்ட்லாம் பார்க்க முடியும். அதுதான் வில்லேஜை தேடி வந்துட்டுருக்கோம். அது மாதிரி நம்ம ஊராக போய் பண்ணலான்னு இருக்கோம். வேறு எதனா லாங்காக ஊர் என்ன தான் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து கோஸ்ட் வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம் வாங்க. நம்ம கிட்ட வந்து பெட்டர் மாஸ் லைட் வந்து இது தான் இருக்குது. இது நம்ம தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வாங்கினேன் பெட்டர் மாஸ் லைட்டு.
வேறு எதுவும் கிடைக்கலைங்க. ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும், அதோட ஈக்குவல் கொடுக்கும். நம்ம இதை வச்சு சாப்பிடுவோம். தூக்கு சட்டியில் வந்து பிரியாணி வாங்கி வந்தாச்சு. நல்லா எஸ்எஸ் ஹைதராபாத்தில் வாசனையாக லெக் பீஸோடு போட்டு அவங்களுக்கு ஒரு 3 முட்டையோடு வாங்கி வந்துருக்கேன். முட்டை உள்ள வச்சு பிடிச்சி நம்ம தருவோம். சரி அவங்களுக்கு கொடுப்போம், அவங்களுக்கு வைப்போம். நம்ம இப்போ மெட்ரோ மாஸ் லைட்டை வச்சுட்டு உட்காந்து முண்டியை பிடிச்சி வச்சுருவோம். சவுண்ட் கேட்குது. நம்ம லாஸ்ட் ஆரம்பிப்போம். இது பயமாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் புக்குன்னு ஆர்டிஸ் மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. பிரியாணி ஓப்பன் பண்ணுவோம். வாசனையாக இருக்குது. பிரியாணி வாசனை வேறு லெவலில் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணி பண்ணுவோம். உண்டை பிடிச்சி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு உண்டை, ரெண்டாவது உண்டை, பெரிய உண்டை, மூணாவது உண்டை. ஆனால் உண்டையே பிடிக்க முடியல, சேர்க்க முடியல. நான் அப்படியே வச்சுருக்கேன். 3 உண்டையை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ சாப்பிடுவோம். உண்டை ஏதோ பக்கத்துலேயே இருந்தது, அதெல்லாம் நம்மளும் வாய் ஊறுது. சாப்பிடுவோம். நான் வந்து சாப்பிட போய் தரல. கடவுளாக கொடுக்கணும். கொடுக்கணும். லெக் பீஸ் ஏதோ சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி அழுகுற மாரி இருக்குது. சரி நம்ம சாப்பிடுவோம். லைட்டு வருது, வர ஆஃப் ஆகிடுச்சு. லைட்டு வர ஆஃப் ஆகுது. ஆனில் தான் இருக்குது. லைட்டை சார்ஜர் ஃபுல்லாக போட்டு வச்சிருந்தோன்னு. நம்ம சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இப்போ தான் நம்ம கூட பேய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணுவோம். லைட்ஸ் ஆஃப். இப்போ நம்ம சாப்பிடுவோம். ஆனால் பட்டர் மாஸ் லைட்லேயே வெளிச்சம் தெரியுது, சாப்பாடெலாம் தெரியுது எனக்கு. அசைகிற மாரி இருக்குதாங்க. அசைகிறாடி. அசைகிறாடி. அசைதா ஏதோ ஒரு சவுண்ட் வர கேட்குது. ஒரு அசைதுங்க. சாப்பாடு கொஞ்சம் கலைஞ்சிச்சு. நடு சாப்பாடு மட்டும் கலைஞ்சிருச்சு. 2 சாப்பாடும் அப்படி தான் இருக்குது. உண்மையாக இப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் உண்மையாக பேய் வந்து சாப்பிட்ருக்கான்னு தெரில. நம்ம சாப்பிட்டோம் பார்க்க முடியாது. வாயை திணறுதுங்க. இதை நம்ம சாப்பிட்டோம் பார்க்க முடியாது. நம்ம ஏன்னா தரையில் வச்சுட்டோம். அடிக்குது பயங்கரமாக. நம்ம எது போயிடலாம். அதான் நம்மளுக்கு நல்லது. வாங்க போகலாம். சாப்பாடு தூக்கில் அப்படியே தான் இருக்குது. வாங்க போயிடலாம். இங்கே இருக்குது ரொம்ப ஆபத்து தான் நம்மளுக்கு. சாப்பாடு பாருங்கள் கலைஞ்சிருச்சு. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ இந்த சாப்பாடு ஃபுல்லாக கலைஞ்சி இருக்குது. நம்ம எது போயிடலாம். வாங்க போகலாம். நம்ம எது போயிடலாம். நம்ம தான் நல்லது. வாங்க போகலாம். இதோட
வந்து வீடியோ முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்ப்போம். பை.